எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காணும் பொங்கல். அது மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடுற பொங்கல். நாங்க எங்க தோட்டத்துல என்னென்ன பண்ணோம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள்னாலே அது கறி விருந்து நாள். நிறைய பேர் கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க. அப்புறம் அவங்க குலதெய்வத்துக்கு கோழி அறுப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. நாங்க எங்க தோட்டத்துல இருக்கிற ஒரு புத்துக்கு தான் நாங்க பூஜை செய்ய வந்தோம். பொங்கல் வச்சு கோழி அறுக்க போறோம். நாங்க எங்க தோட்டத்துல அடிக்கடி பாம்பு பார்க்கறதுனால, எங்க தோட்டம், காட்டு இதனாலே நம்ம அடிக்கடி பாம்பு பார்க்க தான் செய்வோம். பாம்பு நம்ம கண்ணுக்கு பட்டாலும், அது நமக்கு எந்த தொந்தரவுமே பண்ணக்கூடாதுன்னு நாம இந்த பூஜை செய்ய போறோம். நாங்க வீட்ல இருந்தே பொங்க வைக்கிறதுக்கு தேவைப்பட்ட சாமான் எல்லாமே ஒரு அன்னக்கூடல வச்சு, தலை மேல வச்சு நாங்க பொங்க வைக்க வந்துட்டோம். அந்த புத்து இருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் சுத்தமா நாங்க எல்லாம் கிளீன் பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் புத்துக்கு நாங்க நிறைய மஞ்சள் குங்குமம் போட்டோம். நாகம்மாக்கு மஞ்சள் குங்குமம்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால நாங்க நிறைய போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கழுவின அரிசியை சாமி கும்பிட்டுட்டு 3 தடவை நாங்க பொங்க பாத்திரத்துல போட்டோம். நாங்க பொங்கல் வைக்கிற கேப்ல எங்க பெரிய பையன் நல்லா தண்ணியில விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் நாங்க வச்ச பொங்கலும் பொங்கி வந்துருச்சு. நாங்க செஞ்ச பொங்கலை படிச்சு நாங்க பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க கொண்டு வந்த நாட்டுக்கோழிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நாங்க கோழி அறுத்தோம். கோழி அறுத்த கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணலை, ஏன்னா ஃபுல்லா ரத்த கரையா இருந்துச்சு. அதனால எல்லாம் செஞ்சு முடிச்சு நாங்க எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க அறுத்த கோழியை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஷார்ட்ஸ் தான் இப்ப பார்க்க போறீங்க. தாத்தா பாட்டி எங்களுக்கு நல்லாவே கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நானும் அப்படியே நம்ம வறுவலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க தோட்டத்திலேயே தக்காளி பழுத்து இருந்துச்சு. ஸோ அதுவே பறிச்சு நாங்க வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான வறுவல் தாங்க செஞ்சோம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நாட்டுக்கோழி சேர்த்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்து இதுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. எந்த மசாலாவுமே அரைக்காமல் கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் வீட்டில் செஞ்ச மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே நாங்கள் செஞ்ச இந்த வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக, அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு போட்டு அதுவும் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி நாங்கள் இறக்கிட்டோம். கறி கொதிக்கிறத பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு அவ்வளோ டெம்ட் ஆயிடுச்சு. சாதம் எல்லாம் வீட்லேயே வடித்து நாங்கள் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எப்போவுமே நம்ம இந்த இதுவும் மசாலாலாம் போட்டு நல்லா வரணும்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக எல்லாம் போட்டு செய்வோம். அது சத்தியமாக நல்லாவே வராது. இப்படி அர்ஜென்ட்டாக நம்ம செய்கிறது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மாமியார் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஊருக்கு போகிறதுனால நான் கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் செய்கிறத பார்த்து அவங்களுக்கே டெம்ட் ஆகி ஒரு வாய் வாங்கியும் சாப்பிட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.